கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வேற லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விசியம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும். நம்ம கார்த்திகை மயில் வாங்கணும் வந்து சுவாரஸ்யமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் நினைக்கிறேன்ப்பா மகேஷ் தான் காரணங்கிற மாதிரி மயில் வாகனம் வந்து கரெக்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிச்சயம் அவர் தான் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம்ப்பா அவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு என்னமோ அவன் தான் வந்து சந்தேகமாக இருக்குது. அவன் ஆள் நடவடிக்கையெல்லாம் பார்த்தாலே வந்து அவன் எப்படி இருக்கான், நம்ம முன்னாடி வந்து ஓவராக வந்து நல்லவங்கிறத மட்டும் நிரூபிக்கணும்னு அவன் அடிக்கடி வந்து காட்டிக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போதே தெரிய வேணாமா, நம்மளை மாதிரி இருக்கிற ஆளுங்களாம் வந்து பேசுவோம், உனக்கு கோவம் வரும், நீ நல்லா யோசிப்ப, நீ என்ன அடிக்கடி நான் நல்லவன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் வந்து இது மாதிரி சொல்கிறான்னா அவனுக்கு பின்னாடி இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அவன் நம்மளை பார்த்தாலே வந்து பேச மாட்டாங்கிறான், அமைதியாக வந்து நிற்கிறான். அவனை பார்த்தாலே எனக்கு சந்தேகம் வருதுப்பா. நான் ஒரு திட்டம் போடுறேன், அதுபடியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியும் மயில் வாகனம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வேற ஒரு வாய்ஸில் வந்து அவள் நம்பருக்கு வந்து ஃபோன் அடிப்போம்ப்பா. ஃபோன் அடித்தான்னு வச்சுக்கேன் நிச்சயம் வந்து உளருவா. என்ன பண்ணலாம் கார்த்தி, ஐடியா மட்டும் சொல்கிறேன், நீ தான் யோசி. சரிங்க, என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர்லேருந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி அப்படிங்கிற, சரி செஞ்சிடலாம். யார் பேசணும்? நான் பேசுகிறேன்ப்பா, எனக்கு மிமிக்ரியெல்லாம் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னோன்னு வந்து கரெக்டாக பேசிடுவீங்களா? என்னோடய பெர்ஃபார்மன்ஸை பாருப்பா, உன் கூட செய்கிறதுனால தான் எனக்கு கொஞ்சமாவது வந்து அறிவு கரெக்டாக வந்து வேலை செய்யுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க. என்னடா அது புது நம்பராக இருக்கே, எடுக்க மாட்டேங்கிறாப்பா, எப்படி இருந்தாலும் எடுக்கிற வரைக்கும் நானும் சும்மா விட மாட்டேன். அவங்க வந்து யோசிக்கிறாங்க, மாயா என்னது புது நம்பர்லேருந்து கால் வருதே, எப்படி எடுக்கலாமா வேணாமா, சரி என்ன ஏதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது, நான் முக்கியமான விஷயத்த பேசணும் தான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். என்னங்க நீங்கள் யார் என்ன ஏதுனே சொல்லாமல் முக்கியமான விஷயம்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு மல்லிகாங்கிற ஒருத்தவங்களை வந்து தெரியும் தானே அப்படின்னு சொன்னோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது நம்ம மாயாவுக்கு. என்னடா அது மல்லிகா சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கான், போட்டு வாங்க கூட பார்க்கலாம், யாருங்க நீங்கள், எனக்கு யாரையும் அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லி மாயா வந்து சமாளிக்கிறாங்க. அப்பா செம கேடியாக இருப்பா போல இருக்குப்பா, தப்பு பண்ணதும் இல்லாமல் எனக்கு மல்லிகானா யாருன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மயில் வாகனம் இருந்தாலும் அவளே அப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் யார், என்கிட்டலாம் அவள் மாட்டுவான்னு சொல்லி ஃபோனில் பேசுங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொன்னோன்னே, உனக்கு மல்லிகானா யாரும் தெரியாது, சரி 4 நாள் முன்னாடி நீ மல்லிகா பார்க்குறதுக்காக வந்து போனியே, அவங்க கூட உன்னை சத்தம் போட்டு பேசுனாங்க, இது எல்லாம் எனக்கு தெரியும், யாருங்க நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? அப்போனா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா எனக்கு தான் உன்னை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே தெரியும். பார்த்துக்க, நீ வேற இப்போ உன்னோட ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க, இது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? யாருங்க இப்படியெல்லாம் பேசுறது, அவர் எனக்கு கொழுந்தங்க. ஓ அப்படியா, சரிம்மா, அந்த கதை வந்து பஞ்சாயத்துக்குள்ளலாம் நான் வரல, பார்த்துக்க, ஏன்னா எதுக்காக நீ போன, யாரு காரணம், அது எல்லாமே எனக்கு தெரியும், மகேஷ் தானே, எனக்கு ஏ டு இசட் தெரிஞ்சுதான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ நேரில் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. இந்த விஷயத்த நான் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான்னு வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல ஏங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அப்படி என்ன தான் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்பா இது மாதிரி விஷயத்த வந்து சொன்னோன்னே உங்களுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி கேட்குறா. அப்போனா நம்ம சந்தேகப்பட்டது நான் கன்ஃபார்ம் பண்ணது எல்லாம் வந்து கரெக்டாக போச்சுப்பா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த மகேஷ் தான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே வந்து கார்த்தி வந்து சம கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காப்புல. அந்த இடத்துல சரி நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, நான் உங்ககிட்ட வந்து பேசணும், அவ்வளோதான். என்னங்க சொல்கிறீங்க, நான் ஏன் வரணும்? இல்லைனா சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுவேன். அவங்க ஃப்ரெண்டு மல்லிகான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்கள ஃபோன் அடித்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உன்னோட எல்லா விதமான விஷயமும் வெளியே வந்துடும், அப்படி வெளில வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து தூக்கி அறியப்பட்டுருது. சரிங்க நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. சூப்பராக அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். இப்போ கார்த்தியும் நம்ம மயில் வாகனமும் அடுத்த கட்டம் திட்டம் வந்து போடுவாங்க. இது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக வந்து கார்த்தி இல்லை மயில் வாகனம் யாராவது ஒருத்தர் வந்து எடுப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, வேற யாராவது வருவாங்க.